உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமயந்தி மேடம் சமையல்ல நீங்க தான் உப்பையும் சாஸையும் கலந்ததா எல்லாரும் சொல்றாங்களே, இது உண்மையா சார்? இங்க பாருங்க, பேசுறவங்க 1000 பேசுவாங்க. ஆனா என்னோட மனசாட்சிக்கு தெரியும் நான் தப்பு பண்ணனா இல்லையான்னு. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா எல்லாரும் உங்களை தானே காரணம் சொல்றாங்க. நீங்க தப்பு பண்ணலன்னு எப்படி நிரூபிக்க போறீங்க? அப்படி என்னை நிரூபிச்சுதான் ஆகணுன்ற சூழல் வரும்போது அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ். தமயந்தி மேடம் இந்த விஷயமா ஏதாவது கேஸ் போட்டா அதை எதிர்கொள்வீங்களா சார்? முதல்ல அவங்க கேஸ் போடட்டும், அப்புறம் வந்து இந்த கேள்வியை கேளுங்க. உங்களோட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. இதோட முடிச்சுக்கலாம். பாய். சார் சார் இங்க பாரு, சத்தியமா இத நான் பண்ணல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க தான் அதை செஞ்சீங்கன்னு நான் சொல்லவே இல்லையேங்க. என்ன சொல்ற நீ? உனக்கு என் மேல எந்த சந்தேகமும் இல்லையா? வெளியில நிறைய பேர் நான் தான் பிளான் பண்ணி உன்னை தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தோ இப்ப கூட பிரஸ் மீடியாலாம் அதே தான் சொல்றாங்க. ஆனா நீ இல்லங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த மாதிரி கோழத்தனமான வேலையெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்காக இத வேற யாராவது செஞ்சிருப்பாங்களோன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. இனிமே என்ன பேசி என்ன ஆக போகுது? என்ன நான் தப்பு பண்ணி தோத்திருந்தேன்னா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். இப்படி எந்த தப்புமே பண்ணாம சூழ்ச்சியால தோத்ததான் என்னால ஏத்துக்க முடியல. எப்படியோங்க, நீங்களாவது நினைச்ச மாதிரி ஜெயிச்சிங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். வாழ்த்துக்கள்ங்க, வாழ்த்துக்கள். சத்தியமா சொல்றேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கே நல்லா தெரியும்ல, ஃபுட்டு விஷயத்தில் இப்படியெல்லாம் செய்யறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் செஞ்சிட்டு இருக்கிற இந்த தொழிலை கடவுள் மாதிரி வணங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நானே எப்படி இதெல்லாம் செய்வேன் சொல்லு? நான் உங்களை எதுவுமே சொல்லலையேங்க. நீங்க எதுக்காக இப்போ இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? ஃபீலிங்ஸ் இல்ல தமயந்தி, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. என்கிட்ட நீ டைரக்டா கேட்கலனா கூட உன் மனசுக்குள்ள என்னை பத்தி என்ன நினைப்பன்றதை யோசிக்கவே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என்னங்க நீங்க வேற, எனக்கு வருத்தம், கோபம், ஆதங்கம் எல்லாமே இருக்குதான். ஆனா உங்களை நான் தப்பாவே நினைக்கலங்க. இல்ல, இதுக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். எங்க எங்க ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.